ஜீவா தன் கைகளை மேஜை மேல் பலமாக அடித்து கோபமும் அதிர்ச்சியும் கலந்த குரலில், டேய் ஹரிஷ், இவன் வெறும் ஸ்பை கிடையாதுடா, இவன் ஒரு சைக்கோ. உலகத்தோட ஆகச்சிறந்த ஆபத்தான அமானுஷ்ய சாத்தான்களோட கையை கோர்த்துக்கிட்டு ஆடுறான்டா. அஜய் ரத்தோர், விக்ரம் சிங்கானியா எல்லாம் இவனுக்கு முன்னாடி வெறும் தூசி. தன் குடும்பத்தை இழந்ததுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான குடும்பங்களை இரத்த வெள்ளத்தில் மிதக்க வைக்க பார்க்குறான். ஒரு நாட்டை போரே இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே இரத்த ஆறு ஓட வைக்க பிளான் பண்ணியிருக்காண்டா. ஹரிஷ் கண்களில் சஞ்சீவினி ஆற்றலின் நீல நிற ஒளி லேசாக மின்ன தன் கருப்பு கண்ணாடியை கழற்றி மேஜை மேல் வைத்தான். அவனது முகம் மரண கொடூரமான கம்பீரத்தோடு இருந்தது. இருட்டு எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் வெளிச்சத்தோட ஒரு சின்ன புள்ளி அதை மொத்தமாக கிழிச்சு எரிஞ்சிடும் ஜீவா. இவன் பின்னாடி எந்த சாத்தான் இருந்தாலும் சரி, அவனுக்கெல்லாம் இன்னைக்கு நைட் மரண அடியை கொடுக்க போகிறது நம்ம ரேடியன்ஸ் படை தான். இவன் தன்னை நிழல்களின் சூத்திரதாரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் ஆட வைக்கிற பொம்மலாட்டத்தோட கயிறு இப்போ நம்ம கைக்கு மாறிடுச்சு. ஜீவா கண்களில் ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஆமா ஹரிஷ், நம்ம டாக்டர் அரவிந்த் மாதவன் கொடுத்த போலி தகவலை நிஜம்னு நம்பி அந்த நல்லமலா காட்டுக்குள்ளே இருக்கிற மாஸ்டர் சாம்பிளை எடுக்க விக்ரம் மூலமாக அஜய் ரத்தோருக்கு இவன் இப்போ ஆர்டர் போட்டிருக்கான். அவன் கவனம் முழுக்க இப்போ காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் மும்பை கடலில் நங்கூரமிட்டிருக்க அவனோட அந்த ஹைடெக் சொகுசு கப்பலை நாம் எப்படி லாக் பண்ண போகிறோம்? அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் உலகத்திலேயே மிக உன்னதமானது. அவன் நிழல்லையே வாழ்ந்து பழகிட்டான். அதனால் வெளிச்சத்தோட பவர் அவனுக்கு தெரியாது. செக்யூரிட்டி சிஸ்டம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அதை உடைக்கிற ரேடியன்ஸ் கமாண்டோ டீம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நள்ளிரவு அந்த அரேபிய கடலோட அலைகள் ஆண்ட்ரூவோட ரத்தத்தால் சிவக்க போகுது. கடலுக்கு நடுவில் வச்சு அவனோட அந்த லக்ஸரி யாட்டை சுற்றி வளைக்கிறோம். அவன் உலகத்துக்கு பின்னின சதி வலையில் அவனையே இன்னைக்கு நைட்டோட லாக் பண்ணுறோம். லெட்ஸ் கோ, இட்ஸ் ஷோ டைம். அடுத்த சில நிமிடங்களில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து இந்திய இராணுவத்தின் அதிநவீன பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் ரேடியன்ஸ் படையின் ஸ்பெஷல் கமாண்டோக்களோடு மும்பை கடற்பரப்பை நோக்கி புயல் வேகத்தில் பறந்தன. மறுபுறம் மும்பை கடலின் நடுவே தன் கப்பலில் அமர்ந்திருந்த ஆண்ட்ரூ பிலிப்ஸின் கையில் இருந்த ஒயின் கிளாஸ் திடீரென லேசாக அதிர்ந்தது. அவனது அமானுஷ்ய கண்கள் ஏதோ ஆபத்தை உணர்ந்தது போல சுருங்கி விரிந்தன. ஆனால் அவனது ஆயுள் இன்னும் சில மணி நேரங்களில் முடியப் போகிறது என்பதை அந்த நிழல்களின் சூத்திரதாரி அறிந்திருக்கவில்லை. இருள் மற்றும் வெளிச்சத்திற்கு இடையேயான இறுதிப் போர் ஆரம்பமாகிவிட்டது. இந்த 3 பேரின் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றையும் அவர்கள் செய்த துரோகங்களையும் படித்து முடித்த ஜீவாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஜீவா லேப்டாப் ஸ்க்ரீனை ஹரிஷிடம் காட்டி, டே ஹரிஷ், இவனுங்களோட பின்னணியை பாத்தியாடா? இந்த அஜய் ரத்தோர் இவ்வளவு பெரிய துரோகியாக மாறுவான்னு அவங்க அப்பாவே நினச்சிருக்க மாட்டார். பெத்த பையனோட சூதாட்ட கடனை அடைக்க ஆரம்பித்தவன் இப்போது நாட்டோட ரகசியத்தையே விற்கிற அளவுக்கு போயிட்டான். இந்த விக்ரம் சிங்கானியா இருக்கானே, அவன் மனுஷனே இல்லடா, பக்கா சாத்தான். லட்சக்கணக்கான மக்கள் செத்தாலும் பரவாயில்ல, தன் கம்பெனி வேக்சின் விற்று பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான். பணமும் அதிகாரமும் கண்ணை மறைக்கும்போது மனுஷனுக்கு பெத்த மண்ணோட அருமை தெரியாது ஜீவா. இந்த 3 பேரோட கதையிலையும் ஆண்ட்ரூ பிலிப்ஸ் தான் மெயின் சூத்திரதாரி. அவன் நிழல்லையே இருந்து பழகிட்டான். அதனால தான் அவனுக்கு ஷேடோ கவர்மெண்ட்னு பேர் வச்சுருக்கான். ஆமாம் ஹரிஷ், இவனுங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டாக்டரோட அறிவை வச்சு நம்ம நாட்டை அழிக்க பார்த்துருக்காங்க. இவனுங்களை எப்படி லாக் பண்ண போகிறோம்? ஹரிஷ் கம்பீரமாக எழுந்து நின்று, அவனுங்களோட பலமே அவங்க வச்சிருக்கிற அந்த ரகசிய நெட்வொர்க் தான் ஜீவா. இப்போது அந்த நெட்வொர்க்குள்ளே டாக்டர் அரவிந்த் மாதவன் மூலமாக நாம் என்ட்ரி கொடுக்க போகிறோம். அவனுங்க நம்ம நாட்டை அழிக்க போட்ட அதே ஸ்கெட்சில் இப்போது அவனுங்களே வந்து விழ போகிறாங்க. ஜீவா, தீஹார் ஜெயிலில் இருக்கிற டாக்டருக்கு சிக்னல் கொடு. ஆண்ட்ரூவோட போலி சேட்டலைட் லிங்க் வழியாக வேட்டையை ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் கோ. இருவரும் அந்த விடியல் ஒளியில் தங்கள் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைக்கு தயாராயினர். ரேடியன்ஸ் படையின் மமுழு பலத்தோடு. கட்டுப்பாட்டு அறையின் பதற்றம். டெல்லியின் புறநகர் பகுதியில் இருந்த இந்திய பாதுகாப்பு படையின் ரகசிய கட்டுப்பாட்டு அறை, சேஃப் ஹவுஸ், நள்ளிரவிலும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. ராட்சசது திரைகளில் நல்லமலா காட்டின் வரைபடமும் டெல்லி தீஹார் சிறையின் முப்பரிமாண வரைபடமும் ஓடிக்கொண்டிருந்தன. ஹரிஷ் தன் கருப்பு கண்ணாடியை கழற்றி மேஜை மேல் வைத்தான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. ஆனால் மூளை மிக தெளிவாக காய் நகர்த்தியது. ஜீவா லேப்டாப்பை தட்டியபடி,
டேய் ஹரிஷ், இந்த டேட்டாவை பார்க்க பார்க்க எனக்கு உடம்பே நடுதுடா. இந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் அஜய் ரத்தோர் இருக்கானே, நம்ம ஆர்மி சீஃப்க்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவ. இவன் நம்ம நாட்டோட மொத்த பார்டர் செக்யூரிட்டி கிட்டயே அந்த ஃபாரின் ஏஜென்ட் ஆண்ட்ரூவுக்கு விற்றுருக்கான். இவனை சாதாரணமாக போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவன் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. ஹரிஷ் குரலில் ஒரு அமானுஷ்ய அமைதியோடு, அதிகாரமும் பணமும் சேர்ந்தா மனுஷன் சாத்தானா மாறிடுவான் ஜீவா. அஜய் ரத்தோர் போர்த்திருக்கிற அந்த ஆர்மி யூனிஃபார்ம் அவனுக்கு கவசம் இல்லை, இப்போதைக்கு அவனோட முகமூடி. அதை நாம் சட்டப்பூர்வமாக கிழிக்கணும். டாக்டர் அரவிந்த் மாதவன் இப்போ தீஹார் ஜெயிலில் பாக்ஸ் நம்பர் 4 இருக்கார்ல, அவரோட ஸ்டேட்டஸ் என்ன? ஜீவா, போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி அவர் இப்போது மிரோஸ்லாவுங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட். ஆனால் நமக்காக அவர் அண்டர் கவரில் இருக்கார். நம்ம ஸ்பெஷல் கம்யூனிகேஷன் டிவைஸ் அவரோட வாட்சில் பிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த ஷேடோ கவர்மெண்ட் கண்டிப்பாக அவரை இன்னைக்கு நைட் காண்டாக்ட் பண்ணும். டெல்லி தீஹார் சிறையின் அதி உயர் பாதுகாப்பு பிரிவு. நள்ளிரவு 2:15. சிறைச்சாலையின் தலைமை வார்டன் ஒருவன் விக்ரம் சிங்கானியாவின் ஆட்களிடமிருந்து 10 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு அரவிந்த் மாதவன் இருந்த சிறை கதவருகே வந்தான். சுற்றிலும் இருந்த கேமராக்கள் அனைத்தும் அடுத்த 10 நிமிடங்களுக்கு ஒரு போலி லூப் வீடியோவை ஓட்டும்படி ஜீவாவால் ஏற்கனவே ஹேக் செய்யப்பட்டிருந்தன. வார்டன் மெதுவாக உளவு தட்டோடு சேர்த்து ஒரு சிறிய பேனா வடிவிலான சேட்டலைட் மைக்ரோ கம்யூனிகேட்டரை உள்ளே தள்ளிவிட்டு சென்றான். அரவிந்த் மாதவன் தன் நடுக்கமான கைகளால் அதை எடுத்தார். அதன் சிவப்பு விளக்கு மின்னி மறைந்தது. மறுமுனையில் பேசியது விக்ரம் சிங்கானியாவின் வலதுகரமான ஆண்ட்ரூ பிலிப்ஸ். டெல்லி கட்டுப்பாட்டு அறையில் ஹரிஷும் ஜீவாவும் தங்கள் ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு இந்த உரையாடலை நேரடியாக கண்காணிக்க தொடங்கினர். ஆண்ட்ரூ பிலிப்ஸ் மறுமுனையில், ஹலோ மிரோஸ்லாவ், உங்களை அந்த ரேடியன்ஸ் படையும் இந்திய போலீஸும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் கவலைப்படாதீங்க, டெல்லி ஜுடிஷியல் நெட்வொர்க்கில் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இன்னும் 2 வாரத்தில் உங்களை நாங்கள் பெயிலில் வெளியில் எடுத்துருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த டார்க் சஞ்சீவனி ஃபார்முலாவோட மெயின் டிஜிட்டல் சிக்னேச்சர் கோட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை இப்போவே எங்களுக்கு அனுப்ப முடியுமா? அரவிந்த் மாதவன் தன் இதய துடிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு ஹரிஷ் தனக்கு சொல்லிக் கொடுத்தபடியே பேசத் தொடங்கினார். டாக்டர் அரவிந்த் மாதவன் பழைய மிரோஸ்லாவ் போல குரலை மாற்றி கம்பீரமாக, ஆண்ட்ரூ, என்னை இங்கே ரொம்ப கடுமையான பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. அந்த ஃபார்முலாவோட லாஸ்ட் பார்ட் என்னோட லேப் சர்வரில் தான் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா விக்ரம் சிங்கானியாவோட பர்சனல் சேட்டலைட் நெட்வொர்க் லிங்க் எனக்கு வேணும். நீங்கள் என்னை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே அந்த லிங்க்கை என்னோட இந்த டிவைஸுக்கு அனுப்புங்க. நான் இங்கேருந்தே அந்த ஃபார்முலாவை உங்கள் மெயின் சர்வருக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஆண்ட்ரூ பிலிப்ஸ் சற்று யோசித்து, குட், நாங்கள் இன்றைக்கி நைட்டே அந்த சேட்டலைட் லிங்க் ஐடியை உங்களுக்கு அனுப்புகிறோம். வேலை முடிஞ்சதும் அடுத்த 48 மணி நேரத்தில் நீங்கள் வெளியே இருப்பீங்க. பி சேஃப். ஃபோன் கட்டானது. டெல்லி ரகசிய கட்டுப்பாட்டு அறையில் இருந்த ஜீவா உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். ஹரிஷ், ஆப்ரேஷன் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுதுரா. அந்த ஆண்ட்ரூ பயமறியாமல் நமக்கு லிங்க் அனுப்ப போகிறான். அவன் அந்த நெட்வொர்க் லிங்க்கை டாக்டரோட ஃபோனுக்கு அனுப்புன அடுத்த 5வது செகண்ட் அவங்களோட மெயின் சர்வர் எங்கே இருக்குது, அந்த விக்ரம் சிங்கானியா இப்போ எந்த நாட்டில் உட்காந்து காய நகர்த்துறான்னு மொத்த ஜாதகத்தையும் என் லேப்டாப்பில் இழுத்துருவேன். சூப்பர்டா ஜீவா. ஆனால் வெறும் விக்ரம் சிங்கானியாவையும் ஆண்ட்ரூவையும் மட்டும் தூக்குனா போதாது. நம்ம நாட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நாட்டை காட்டி கொடுக்குற அந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் அஜய் ரத்தோரை ஆதாரத்தோடு தூக்கணும். அவன்தான் இந்திய பாதுகாப்பு படையோட அசைவுகளை அவங்களுக்கு கசிய விடுறான். ஜீவா, அதுக்கு என்ன பிளான் ஹரிஷ்? ஹரிஷ், சிம்பிள். அந்த விக்ரம் சிங்கானியாவோட சேட்டலைட் லிங்க் வழியாக நாம் ஒரு போலி தகவலை அனுப்ப போகிறோம். அதாவது டார்க் சஞ்சீவினியோட ஒரு சாம்பிள் இன்னும் அந்த நல்லமலா காட்டுக்குள்ளே ஒரு ரகசிய இடத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு டாக்டரை சொல்ல வைக்கணும். அதை எடுக்க விக்ரம் சிங்கானியா கண்டிப்பாக அஜய் ரத்தோரோட ஹெல்ப்பை தான் கேட்பான். ஏன்னா ஆர்மி ஆளுங்க நினச்சா அந்த காட்டு பகுதிக்குள்ளே ஈஸியாக போக முடியும். திட்டமிட்டபடியே ஆண்ட்ரூ பிலிப்ஸ் அனுப்பிய சேட்டலைட் லிங்க் வழியாக ஜீவா அவர்கள் அந்த ரகசிய தலைமையகத்தை கண்டுபிடித்தான். அது மும்பை கடற்பரப்பிற்கு அருகே நங்கூரமிட்டிருந்த விக்ரம் சிங்கானியாவின் ஒரு பிரம்மாண்ட சொகுசு கப்பல் லக்ஸுரி எட் என்பது தெரிந்தது. அதே நேரத்தில் டாக்டரின் போலி தகவலை நம்பிய அஜய் ரத்தோர் தன் சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்தவித அரசு அனுமதியும் இன்றி ரகசிய கமாண்டோக்கள் என்ற போர்வையில் தன் சொந்த அடியாட்களை நல்லமலா காட்டுக்கு அனுப்ப தயாரானான். அவன் விக்ரம் சிங்கானியாவிடம் ஃபோனில், வேலை முடிய போகுது, இன்னைக்கு நைட்டே அந்த சாம்பிள் என் கைக்கு வந்துடும் என்று லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு பேசினான். இந்த ஒட்டுமொத்த ஆடியோ ஆதாரத்தையும் ஜீவா தட்டி தூக்கினான். முழு கதையையும் கேட்டு மகிழ
பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.